பொருளாதாரத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து போகலாம். இந்த 2 செயற்கை இருந்தா, இந்த கிரக செயற்கை இருந்தா அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன், இது வந்து பாதலட்சுமி யோகம்னு பேர். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும் இணைந்து இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் 2 தனகாரகன், ஒன்று குருவும் சுக்கிரனும். இவர் குரு பெரும்பணம், சுக்கிரன் சிறிய பணம். ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து சுக்கிரன். குருன்றது பெரும்பணம், கோடி கணக்கில் சொல்கிறது. இது வந்து பாதலட்சுமி யோகம்னு பேர். இந்த கிரக சேர்க்கை இருந்து யாராவது ஒரு தொழில் நிறுவனத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால். இப்போ தொழில்ல வந்து உதவி அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருந்து வராது. அதுவும் பண உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். கண்டிப்பாக இந்த கிரக செயற்கை இருந்ததுன்னா, இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுடைய தொழிலுக்கு பண உதவி அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா எந்த கிரகத்தை சொல்லலாம் சார்? அதாவது ஜனனகால ஜாதகத்தில் குருவுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சுக்கிரன் இருக்கணும், இல்லது சனி கிரகத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சுக்கிரன் இருக்கணும். இல்லைன்னா குரு சனி சேர்க்கைக்கு முன்னாடியோ சுக்கிரனும் பின்னாடியோ சுக்கிரன் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தொழில் செய்வதற்கு தேவையான உதவி ஈஸியாக கிடச்சிரும். அந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா யார்கிட்டயாவது பண உதவி கேட்டாங்கன்னா உடனே தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக தொழில் செய்யறதுக்கு தேவையான பண உதவி கிடச்சிரும்.